السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் ஒரு அருமையான மார்க்க சூழலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் ஒரு முறை நாம் அனைவரையும் ஒன்றிணைத்திருக்கிறார். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை. இந்த அருள்கொடைக்காக முதலாவதாக நாம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்குவானாக. நாம் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தில் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணியம் மிகுந்த சமுதாயமாக எல்லாமல்ல அல்லாஹ் இந்த சமுதாயத்தை ஆக்கி அல்புரிவானாக. அன்பிக்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, விசாலமான வாழ்வாதாரத்தை பெறுவோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு படைப்பையும் படைக்கவில்லை அதனுடைய வாழ்வாதாரம் எழுதப்படாமல். இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்வாதாரத்தை முடிவு செய்து வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகள், எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்வாதாரத்தை உறுதி செய்து வைத்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதிய இந்த வாழ்வாதாரம் இருக்கிறதே ஒரு மனிதனுக்கு, அந்த வாழ்வாதாரத்தை அவன் முடிக்காமல் அவன் மரணத்தை அடைய மாட்டான். இறுதி மிடர் தண்ணீர், இது கூட அவனுடைய வாழ்வாதாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை குடிக்காமல் அவன் மரணமாக மாட்டான். எந்த ஒரு உயிர் இந்த உலகத்தை விட்டு விடைபெறாத வாழ்வாதாரத்தை முழுமைப்படுத்தாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை முடிவு செய்து விட்டார். அரபியில் ரிஸ்க் என்று சொல்வோம். ரிஸ்க் வாழ்வாதாரம். ரிஸ்க் என்றால் நம்முடைய பார்வையில் அது ஒரு பொருளாதாரம் தான். ரிஸ்க் என்றால் காசு பணம். ரிஸ்க் என்று சொன்னால் தங்கம். ரிஸ்க் என்று சொன்னால் வெள்ளி. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இந்த ரிஸ்க்குக்கு விளக்கம் சொல்கிறது. ரிஸ்க் என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதாரம் இருக்கிறது, தங்கம் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது. அதே போல ஒரு கணவன் ரிஸ்க், மனைவி ரிஸ்க், உங்களுடைய குழந்தைகள் ரிஸ்க், உங்களுடைய குடும்பம் ரிஸ்க், உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனம் ரிஸ்க், உங்களுடைய தூக்கம் ரிஸ்க், உங்களுடைய சிஹத் ரிஸ்க், ஆரோக்கியம் ரிஸ்க், தண்ணீர் ரிஸ்க், உங்களுடைய சாப்பாடு ரிஸ்க். இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு எதுவெல்லாம் தேவைப்படுகிறதோ அது அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு வாழ்வாதாரமாக ரிஸ்க்காக மாற்றி வைத்திருக்கிறார். ரிஸ்க், உணவு, நாம் உடுத்தக்கூடிய உடை, நம்முடைய குடும்பம், நம்முடைய வாகனம், நம்முடைய தூக்கம், நம்முடைய சிஹத், நம்முடைய ஆரோக்கியம், இது அனைத்துமே அல்லாஹ்வுடைய மார்க்கம் ரிஸ்க் என்று சொல்கிறார். ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு மீது வைக்க வேண்டிய பாசம் ரிஸ்க். ஒரு மனைவி தன்னுடைய கணவன் மீது பாசம் காட்டுகிறார் அல்லவா, அது ரிஸ்க். நம்முடைய குழந்தைகள் நம்மை நேசிக்கிறது அல்லவா, அது ரிஸ்க். அப்ப இந்த ரிஸ்க், இந்த வாழ்வாதாரம் அதிகமாக வேண்டும் என்று நம்ம நிறைய மக்கள் விரும்புவோம். உலகத்தில் இந்த ரிஸ்கை அல்லாஹ் எழுதினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் இன்னல்லாஹ யர்ஸுகு மை யஷாஉ பிகைரி ஹிசாப்,
அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணக்கின்றி ரிஸ்கை கொடுக்குகிறார். இந்த ரிஸ்க் அதிகமாக வேண்டும். இரண்டு வகையான மக்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஒரு வகை மக்கள், முதல் வகை மக்கள், ரிஸ்க் கொடுக்கப்படும், அந்த ரிஸ்கினூடாக அவர் ராஹத்தை அடைய மாட்டார், மன திருப்தியை அடைய மாட்டார். இரண்டாவது விடயம், அந்த ரிஸ்கினூடாக அவர் அதிகரிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டார், பரக்கத் அவருக்கு இருக்காது. மூணாவது, அந்த ரிஸ்க் அவனுக்கு போதும் என்ற மனதை கொடுக்காது. முதல் வகை மக்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ரிஸ்கை கொடுக்குகிறார். அந்த ரிஸ்கினூடாக முதலில் அவனுக்கு ராகத்து கிடைக்காது, இரண்டாவது மன திருப்தி கிடைக்காது, மூணாவது அதில் அதிகரிப்பு கிடைக்காது. இரண்டாவது வகை மக்கள் யார்? ரிஸ்க் கொடுக்கப்படும், அதனூடாக ராகத்தை பெறுவார்கள், அதனூடாக அந்த ரிஸ்கினூடாக ராகத்தை பெறுவார்கள், அந்த ரிஸ்கினூடாக மன திருப்தியை பெறுவார்கள், அந்த ரிஸ்கில் அதிகரிப்பை பெறுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொல்கிறான் இந்த ரிஸ்கை பற்றி, அருள்கொடைகளை பற்றி, வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல் குர்ஆன் பதிவு செய்கிறார். வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் மீது பொழிந்திருக்கிற அருள்கொடைகள், உங்களுடைய வாழ்வாதாரம் அனைத்தும் ஃபமினல்லாஹ், அவனுடையது. அவன்தான் வாழ்வாதாரத்தை வழங்குகிறான். முதல்ல அதை நம்ம புரியணும். என்னுடைய மாதம் சேலரி அது என்னுடைய கம்பெனியோட சபபு தான், ஒரு ரீசன் தான். ஆனால் அந்த பொருளாதாரத்தை என்னுடைய வங்கி கணக்கிலே கொண்டு வரக்கூடியவன் அல்லாஹ். என்னிடத்தில் இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் அனைத்திற்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் என்பது அகீதா, கொள்கை. ஒருவர் நான் சம்பாதித்தது, என்னுடைய அறிவில் ஈட்டியது, என்னுடைய உழைப்பில் ஈட்டியது, நான் உழைத்த காரணத்தால் தான் நீங்கள் சாப்பிடுவீர்கள் என்று சொல்வது மிகப்பெரிய வழிகேட்டில் கொண்டுவிடும். உங்களுக்கெல்லாம் தெரியும், அல் குர்ஆன் ஒரு மனிதனை பற்றி பேசும். காரூன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை பற்றி அல் குர்ஆன் பேசும். இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வ வளத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரூனுக்கு கொடுத்திருந்தார். நீங்கள் குர்ஆனை படித்து பார்த்தால் அல்லாஹ் சொல்வான், காரூன் எப்படிப்பட்ட செல்வம் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் அந்த செல்வத்தை பார்த்து பிரமிப்பார்கள். நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள் உண்டு அவனிடத்தில். அந்த ஒட்டகத்தை பயன்படுத்துவான் எப்படி என்று சொன்னால், அவனுடைய கசானாவின் சாவிகளை சுமக்கக்கூடிய அளவுக்கு அந்த நூற்றுக்கணக்கான ஒட்டகமும் அவனுடைய கசானாவின் சாவிகளை சுமந்து செல்லும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வ வளம் அல்லாஹ் கொடுத்திருந்தார், மிகப்பெரிய செல்வ வளம். அவனிடத்தில் சொல்லப்பட்டது, வப்தகி ஃபீமா ஆதகல்லாஹு அஜ்ஜாரல் ஆகிரா, சொல்கிறார்கள், அல்லாஹ் உனக்கு கொடுத்தவற்றிலிருந்து நீ மறுமை தேடிக்கொள்ளலாமே. அல்லாஹ் உனக்கு கொடுத்தானே, உலகத்தில் யாருக்கும் கொடுக்கவில்லை. உலகத்தில் உன்னை போன்று அல்லாஹ் உனக்கு அருள் செய்ததை போன்று யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லையே. அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் மறுமைக்கென்று ஒரு பங்கு அதில் இருக்கிறதா இல்லையா, அதை தேடிக்கொள்ளலாமே. வஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹ், அல்லாஹ் உனக்கு இஹ்சான் செய்ததை போன்று நீ பிறருக்கு இஹ்சான் செய். ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹ், அல்லாஹ் உன்னை எப்படி அழகிய முறையில் நிம்மதியான முறையில் உன்னை வைத்திருக்கிறானோ அதே போல பிறருக்கு நீ அதை நாடு. இன்னைக்கு நிறைய பேர் அது நாடுறதே கிடையாது. அல்லாஹ் நம்மை நன்றாக வைத்திருப்பான், நமக்குடைய கருத்தை அல்லாஹ் பொருளாதாரத்தினூடாக வலுப்படுத்தி இருப்பான், நம்முடைய சிந்தனைகளை அல்லாஹ் வலுப்படுத்தி இருப்பான். ஆனால் இந்த சிந்தனையும் இந்த பொருளாதாரமும் பிறர் அடையக்கூடாது என்கிற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. இல்லாம ரஹிம ரப்பி. ஒருவருக்கு வேலை எடுத்துக் கொடுக்கிறோம் என்று சொன்னால், உதாரணமாக நாம் எந்த மனநிலையில் அதை செய்கிறோம்? அல்லாஹ் நம்மை ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு பொறுப்பில் பொருளாதாரம் ஈட்டக்கூடிய வகை நம்மை வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹ், உங்களை அப்படி எப்படி அல்லாஹ் அழகிய முறையில் வைத்திருக்கிறானோ அதையும் பிறருக்கு நீங்கள் நாட வேண்டும். அதை நீங்கள் நாடாவிட்டார் என்று சொன்னால் அந்த ரிஸ்கினுடைய திருப்தி உங்களால் பெற முடியாது. இப்ப நீங்கள் கல்வி பயின்றிருக்கிறீர்கள், நல்ல ஒரு கல்வியை பயின்றிருக்கிறீர்கள், உங்களுடைய ஊர்களில் நிறைய மக்கள் கல்வி பயில முடியாத சூழலில் இருப்பார்கள். அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹ், அல்லாஹ் என்னை இந்த கல்வி பெறக்கூடியவனாக ஆக்கினான், என்னுடைய ஆற்றல் அடிப்படையில், என்னுடைய தகுதிக்கு அடிப்படையில், என்னுடைய சிஹத்துக்கு அடிப்படையில் ஒருவரை நான் படிக்க வைப்பேன். அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹ். அப்ப அவங்க சொல்றாங்க,
பூமியில் குழப்பம் செய்யாதே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழப்பம் செய்யக்கூடியவர்களை விரும்ப மாட்டான். அவன் சொன்ன வார்த்தை قال انما اوتيته على علم عندي. அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டுமா? மறுமையை தேட வேண்டுமா? என்னுடைய செல்வத்தை பிறருக்கு கொடுத்து அவர்களையும் செல்வந்தவனாக நான் மாற்ற வேண்டுமா? இந்த பொருளாதாரம் இருக்கிறதே, இந்த கசானா இருக்கிறதே, இதுவெல்லாம் ஊத்தீதுஹு அலா இல்மின் இந்தி, என்னுடைய அறிவில் இருந்து வந்தவை. எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கசானா, இந்த செல்வங்கள் அனைத்தும் என் அறிவிலிருந்து நான் சம்பாதித்து என்று அல்லாஹ் அவன் அந்த மக்களிடத்தில் சொன்னான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனையும் அவனுடைய கசானாவையும் பூமிக்குள்ளே சொருகினான் என்று அல் குர்ஆன் பதிவு செய்கிறது. அப்ப என்னுடைய ரிஸ்க் யார் தருகிறார்? அல்லாஹ் தருகிறார். என்னுடைய மனைவி யார் தந்தார்? அல்லாஹ் தந்தார். என்னுடைய கணவனை யார் தந்தால்? அல்லாஹ் தந்தார். என்னுடைய குழந்தைகளை யார் தந்தார்? அல்லாஹ் தந்தார். என்னுடைய வாகனம், என்னுடைய கார், அது யார் தந்தார்? அல்லாஹ் தந்தார். இந்த உணவு யார் தந்தார்? அல்லாஹ் தந்தார். என்னுடைய சிஹத், ஆரோக்கியம் யார் தந்தார்? அல்லாஹ் தந்தார். என்னுடைய நேசம், நான் பிறரை நேசிப்பது, அது யார் மூலமாக? அல்லாஹ்வுக்கு மூலமாக. இந்த மனோநிலைமை என்பதுதான் அகீதா சகோதரர்கள். அப்ப இந்த ரிஸ்கை விசாலப்படுத்த வேண்டும், ரிஸ்கை அதிகப்படுத்த வேண்டும். அந்த ரிஸ்கினூடாக மன திருப்தியை பெற வேண்டும் என்றால் ஒரு 10 விடயங்களை அல் குர்ஆன் பதிவு செய்கிறது. இந்த 10 விடயங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவருக்கு கிடைத்த ரிஸ்கில் இருந்து அவர் ராஹத்தை பெறுவார், அவர் மன திருப்தியை பெறுவார், அதிலிருந்து அதிகரிப்பையும் அவர் பெறுவார். முதல் விடயம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, ரொம்ப கவனமாக கேட்க வேண்டும் சகோதரர்களே. ஏன்னா அந்த ரிஸ்குடைய விஷயம் நாம் உள்வாங்க வேண்டும். நம்முடைய பொருளாதாரம் அதிகமாக வேண்டும், என்னுடைய பொருளாதாரத்தினூடாக மன நிம்மதி கிடைக்க வேண்டும், என்னுடைய பொருளாதாரத்தினூடாக ராஹத்து கிடைக்க வேண்டும். நான் செலவு செய்யக்கூடிய பைசா எனக்கு ராஹத்து தரணும். 20 ரூபா பிரியாணி சாப்பிட்றேன்னா அந்த பிரியாணியுடைய சுவையை நான் உணர வேண்டும். நிறைய மக்கள் உதாரணமாக சொல்லுங்க, பிரியாணி சாப்பிட போவாங்க, 20 திர்ஹம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ராஹத், அந்த ரிஸ்க் அவன் செலவு பண்ணக்கூடிய அந்த மன திருப்தி அவன் பெறுவது கிடையாது. இதில் சின்ன விஷயம், லைஃப்ல நம்ம பயணிக்கும் போது வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், அது ஏன் வருகிறது? அதான் நான் சொல்றேன். வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள், அல்லாஹ்வை அஞ்சி இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ, மறைவிலும் சரி வெளிப்படையும் சரி, மறைவிலும் சரி வெளிப்படையும் சரி, அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அவர் எண்ணாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு ரிஸ்கை கொடுப்பான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ்வை பயப்படுவான். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நம்முடைய செயல்களை எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஸரீஉல் ஹிசாப், அல்லாஹ் எண்ணிக்கொண்டிருக்கிறான், நம்முடைய செயல்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற அந்த மனோநிலைமை, அந்த பயம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த பயம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தடுத்த விடயங்கள் உலகத்தில் உண்டு. ரிஸ்கில் வட்டி வாங்குவது அல்லாஹ் தடுத்த விஷயம், கிரெடிட் கார்டு வைத்திருப்பது அல்லாஹ் தடுத்த விஷயம், உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஹராமான விடயங்கள், மது, சிகரெட் போன்ற ஹராமான விடயங்கள் எல்லாம் தடுத்த விடயம். அதுவெல்லாம் வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். அல்லாஹ் தடுத்திருக்கிறான், அல்லாஹ் தடுத்திருக்கிறான். வியாபாரத்தில் பொய் சொல்வது, ஒருவரை அழைத்து வந்து உங்களுக்கு நான் பிசினஸ் ஏற்படுத்தி தாரேன் என்று சொல்லி அவருடைய பணத்தை எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அழித்து விடுவான் சகோதரிகள். அல்லாஹ் அழித்து விடுவான். இன்றைக்கு வியாபாரத்தில் எல்லாம் பொய் சொல்லக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்கு பயம் இல்லாமல் அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான், நான் தான் என்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டுகிறேன் என்று. அந்த பொருளாதாரத்தின் சொந்தக்காரன் அல்லாஹ் என்பதை அவனுக்கு தெரியாது, ஏமாத்துகிறான். இந்த டிரான்சாக்ஷன்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் முஸ்லிம்கள் மிக மோசமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான், நான் தான் பொருளாதாரத்தை ஈட்டுகிறேன் என்று. அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப் வல்லாஹு கைருர் ராஸிகீன். ரிஸ்க் கொடுப்பவர்களிலேயே சிறந்தவனே நான் தான். அப்ப அந்த உணர்வு சகோதரர்களை வரணும். அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். எங்கு இருந்தாலும் என்னுடைய வேலை நான் பார்க்கக்கூடிய இடத்தில் நான் புறம் பேசக்கூடாது, அல்லாஹ் தடுத்திருக்கிறேன். நான் கோள் பேசக்கூடாது, அல்லாஹ் தடுத்திருக்கிறேன். நான் பிறருடைய மானத்தை பேசக்கூடாது, அல்லாஹ் தடுத்திருக்கிறான். பிறரை பற்றி பொறாமை கொள்ளக்கூடாது, அல்லாஹ் தடுத்திருக்கிறான். ஏன்? நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ரிஸ்கை எண்ணாத புறத்திலிருந்து அல்லாஹ் கொடுப்பான். ஒண்ணுமே நம்ம சும்மா இருப்போம். ஒரு நாள் அல்லாஹ் பயப்பட்டா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த கம்பெனியில் வேலை,
இவர் சும்மா தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவார். நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். சும்மா தான் இன்டர்வியூ போவார், அட்டன் பண்ணுவார். அவர் பழைய கம்பெனியில் வேலை பார்த்ததை விட ஒரு சிறந்த சம்பளம் அவருக்கு கிடைக்கும். காரணம், அவர் முன்னால் வேலை பார்த்த அந்த கம்பெனியில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை பயப்பட்டார். தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை பயப்பட்டார். எனவே அல்லாஹ் அந்த ரிஸ்கை அவருக்கு கொடுக்குகிறார். இரண்டாவதாக, ஒரு மனிதருக்கு ரிஸ்க் அதிகமாக வேண்டுமெனில் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு அதிகமாக கேட்க வேண்டும். பாவ மன்னிப்பு, இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்று அதிகமாக இஸ்திக்ஃபாரை நாம் சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் ஒரு நாளைக்கு 100 மர்ரா 100 முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இப்போ நான் இஸ்திக்ஃபார் செஞ்சா என்ன ஆகும்? 100 முறை உங்களுடைய போன்ல ரிமைண்டர் நோட்ல நீங்கள் முதலில் வைக்க வேண்டும். நான் ஒவ்வொரு நாளும் இருக்கும் பொழுது 100 இஸ்திக்ஃபார் நான் சொல்ல வேண்டும். அதை போல போட்டு வச்சிடணும். 100 இஸ்திக்ஃபார், அதனுடைய அசர்கள், அதனுடைய பலன்களை நீங்கள் ஒவ்வொரு நாள் கடக்க கடக்க அல்லாஹ்வுடைய கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய மனைவி உங்களை நேசிப்பாள். உங்கள் பிள்ளை உங்களுடைய பேச்சை கேட்கும். உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய போதுமானதை தரும். நீங்கள் உண்ணக்கூடிய உணவுகள் உங்களுடைய உடலுக்கு ராஹத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய ஆரோக்கியம் சீராக இருக்கும். காரணம், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய காரணத்தால். 100 இஸ்திக்ஃபார், என்ன ஆனாலும் என்னுடைய மௌத்து வரை, என்னுடைய மரணப்படுக்கை வரை இந்த உலகத்தில் வாழக்கூடிய காரணத்தால் நான் ஒவ்வொரு நாளும் 100 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்று நான் சொல்ல வேண்டும். அல் குர்ஆன் சொல்கிறது, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகத்தை பார்த்து சொல்றாங்க, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, என்னுடைய சமூகமே பாவ மன்னிப்பை தேடுங்கள், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்தால் யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதராரா, உங்கள் மீது அல்லாஹ் மழையை இறக்குவான். உங்கள் மீது அல்லாஹ் மழையை இறக்குவான். ஒருவர் இஸ்திக்ஃபார் செய்கிறார், மழையே வரவில்லை. என்ன காரணம்? அல்லாஹ் சொல்கிறான், நான் மழை இறக்குவேன் என்று. ஆனால் ஒரு இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கான மழை வரலை என்று சொன்னால், உலகமே வெப்பத்தால் சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மழை வந்தால் எந்த டெம்பரேச்சர்ல அந்த மனிதர் இருப்பாரோ அந்த டெம்பரேச்சர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை ஆக்குவார். புரிகிறதா? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லாரும் சூடு, எல்லாரும் ரொம்ப ஹீட்டா இருக்குன்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதராரா, அல்லாஹ் மழையை இறக்குவான் என்று சொல்கிறானே, மழை இறங்கவில்லை என்றாலும் அந்த ஒரு ராஹத், அந்த ஒரு பண்பை அல்லாஹ் சுப்ஹானஹு, அந்த ஒரு நிலையை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ஏற்படுத்துவான். ராஹத்தாக இருக்கும். மழை வந்தால் எப்படி இருப்பானோ அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை ஆக்குவான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வ யும்திதுக்கும் அம்வாலின் வ பனீன, உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதாரத்தை தருவான், உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தைகளை தருவான், இன்னும் உங்களுக்கு அல்லாஹ் தோட்டங்களையும் உங்களுக்கு ஆறுகளையும் தருவான். ஒரே ஒரு காரணம், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்தால். குழந்தை இல்லை, இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். காசு இல்லை, காசு வருகிறது ஆனால் நிறைவாக இல்லை, இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். தோட்டம் துறவுகள் வறட்சியோடு இருக்கிறது, இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹ் அக்பர். இஸ்திக்ஃபார். இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்துல யார் வந்து எங்களுக்கு குழந்தை இல்லை, ஏதாவது பிரார்த்தனை சொல்லித்தார்கள் என்று கேட்டால், இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், இஸ்திக்ஃபார் தேடுங்கள். இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்தில் வந்து எங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வறுமை இருக்கிறோம், இமாம் சொல்வார்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அப்ப இஸ்திக்ஃபாரை அதிகமாக நாம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக, ஒருவருடைய பொருளாதாரம் அதிகமாக வேண்டுமெனில் அவர்கள் பெற்றோர்களை பேண வேண்டும், இரத்த உறவுகளை, குடும்பங்களை பேண வேண்டும். என்னுடைய பொருளாதாரம் எனக்கு அதிகமாக வர வேண்டுமெனில், அதிகமான பொருளாதாரத்தை நான் ஈட்ட வேண்டுமெனில், ரிஸ்க் எனக்கு விசாலமாக வேண்டுமெனில், என்னுடைய பெற்றோர்கள், அவர்களுக்கு நான் செலவு செய்ய வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம். அன்றைக்கு பெற்றோர்களை இல்லாம ரஹிம ரப்பி மிக கடுமையாக இன்றைக்கு தௌஹீது பேசக்கூடியவர்கள் முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம்.
அவர்களை வைத்து எங்களால் பராமரிக்க முடியாது, அவர்களை வைத்து எங்களால் பார்க்க முடியாது. உனக்கு கடமை, ஃபர்து ஐன், உனக்கு உன்னுடைய பெற்றோர்களை பார்ப்பது கடமை. எத்தனையோ பெற்றோர்கள் மருத்துவ செலவில்லாமல் இன்றைக்கு மருத்துவம் நின்று கொண்டிருக்கிறார்கள். மகன் எங்கே இருக்கிறார்? மகன் வெளிநாட்டில், கை நிறைய சம்பாத்தியம். ஆனால் பெற்றோர்களை பார்க்காத சூழலில் இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இல்லாமல் ரஹிம ரப்பி இருந்து வருகிறார்கள். உங்களுடைய ரிஸ்க் உங்களுக்கு ராஹத் வேண்டுமெனில், மன திருப்தி உங்களுடைய ரிஸ்கின் மூலமாக நீங்கள் அடைய வேண்டுமெனில், உங்களுடைய ரிஸ்க் அதிகரிப்பு உங்களுக்கு வேண்டுமெனில், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள். உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், இரத்த உறவுகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸர்ரஹு அய்யுபஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி, யார் ஒருவர் விரும்புகிறாரோ தன்னுடைய ரிஸ்க் விசாலமாக வேண்டுமெனில், யார் ஒருவர் விரும்புகிறாரோ வயுன்ஸா லஹு ஃபீ அஸரிஹி, தன்னுடைய வயது தன்னுடைய ஆரோக்கியம் நீளமாக வேண்டுமெனில் யார் விரும்புகிறாரோ ஃபல்யஸில் ரஹிமஹு, அவர் இரத்த உறவுகளை சேர்த்து வாழட்டும். தன்னுடைய ரிஸ்க் விசாலமாக வேண்டும். என்னுடைய மனைவி என்னை நேசிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை என்னுடைய பேச்சை கேட்க வேண்டும், என்னுடைய பிள்ளை மார்க் அடிப்படையில் வளர வேண்டும், நம்மெல்லாம் ஆசைப்படுவோம். என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், எனக்கு எந்த நோய்களும் வரக்கூடாது, என்னுடைய உணவுகள் எங்கும் தவறான முறையில் சென்றுவிடக் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இரத்த உறவை பேணுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாலமான ரிஸ்கை உங்களுக்கு அளிப்பான். உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தை. அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை போட்டால் அவனுக்கு கொடுக்க வேண்டுமா காசு? அண்ணன் நோய்வாய்ப்பட்டு இருப்பார் வீட்டில், அவருடைய வீட்டுக்கு காசு பணம் கொடுப்பதற்கு உதவி செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் இவன் என்ன செய்வான்? கொடுத்தால் குறைந்து விடும் என்று நினைத்து விடுவான். கொடுத்தால் குறைந்து விடும், நான் அவனுக்கு எப்படி செய்ய முடியும் என்று யோசிப்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இரத்த உறவுகளுக்கு நீங்கள் செலவு செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய ரிஸ்கில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்த ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான், அவன் மார்க்கத்தை கற்பதில் மிக ஈடுபாடாக இருக்கிறான், மார்க்கத்தை கற்பதற்கு மிக ஈடுபாடாக இருக்கிறான். ஆனால் நானோ வெளியே சென்று பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவனாக நான் இருக்கிறேன். அவனுடைய குடும்பத்தையும் நான் தான் பார்த்து கொள்ள வேண்டிய சூழல் வருகிறது. எங்களுக்கும் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது. ஆனால் அவருடைய குடும்பத்தை நான் பார்க்க வேண்டிய சூழல் வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஹல் துன்ஸரூன வ துர்ஸகூன இல்லா பிதுஅஃபாஇஹிம், உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ரிஸ்க் கொடுப்பதே உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பலகீனமார்களை கொண்டு தான். அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை கொடுப்பது, உங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பது, உங்களுடைய பிசினஸில் ப்ராஃபிட்டை கொடுப்பது எல்லாம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்களை கொண்டு தான். உங்களுடைய வீட்டில் தாய் இருக்கிற வயதாக, தந்தை இருக்கிற வயதாக அவரை நீங்கள் பார்த்து கொண்டால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவர்களை கொண்டு தான் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்கை கொடுக்கிறார். உன்னுடைய பிசினஸ் மைண்ட் அல்ல, உன்னுடைய ஸ்ட்ராட்டஜி இல்ல, அவர்களை கொண்டு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு கொடுக்கிறார். அல்லாஹு அக்பர். வயதாகிவிட்டால் தாய் தந்தைகள் செலவு அதிகமாகிறது நமக்கு, அவர்களை வைத்து இங்கே என்ன செய்வது என்று கொண்டு இல்லாமல் ரஹிம ரப்பி முதியோர் இல்லங்களிலே மாதம் மாதம் கட்டணம் கொடுத்து பார்க்கக்கூடிய ஒரு சொர்க்கம் சகோதரர்களே, சொர்க்கம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உன் தாய் சொர்க்கம் உனக்கு, உன் தந்தையின் பொருத்தம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை உனக்கு பெற்றுத் தரும். எதற்கு அமல் செய்கிறோம், எதற்கு தானதர்மம் செய்கிறோம்? சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். சொர்க்கம் இதோ எங்கே இருக்கிறது? உன்னுடைய தாயுடைய பாதத்திற்கு கீழாக இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே. ஆனால் மடிக்குகிறான். தாய்க்கு மருத்துவம் வந்தால் இன்னும் கொஞ்ச காலம் தானே வாழ்வார்கள், இருந்து என்ன பலனாக போகிறது என்று சொல்லி மகன் சொல்கிறான், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொண்டு போடுங்க, அவன்கிட்ட காசு இருக்கும், இல்லாமல் ரஹிம ரப்பி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், காசு உண்டு அவன்கிட்ட. ஆனால் மடிப்பான், பகையிலாக, கஞ்சனாக. அவர் வயதானவன் தானே, இப்படிதான் ஆகும், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கலாம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உனக்கு நோய் வரும் பொழுது உன்னை அந்த நிலையில் அவர்கள் வைக்கவில்லை. உனக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தில் மிக வலிமை உனக்கு தந்தால் அவர்களையும் நீ ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை சகோதரர்கள். எந்த காலகட்டத்திலும் தாய் தந்தையை பார்க்கக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபொழுது கைவிட மாட்டான்.
உலகத்தில் உயர்த்தி கொண்டே இருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லா பிதுஆஃபாஇக்கும், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்களை கொண்டு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ரிஸ்கை கொடுக்குகிறான். நான்காவதாக அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்ய வேண்டும். ரிஸ்க் அதிகமாக வேண்டும், எனக்கு ரிஸ்கினுடைய ராகத் அடைய வேண்டும், 5000 திர்ஹம் சாலரி, இந்த 5000 திர்ஹம்ஸும் மன திருப்தி எனக்கு ஏற்படுத்த நான் செலவு செய்கிறேன், ஆனால் மன திருப்தி ஏற்படுத்த வேண்டும். எந்த வகையிலும் அதற்கு மேலான செலவுகளை நான் பெறக்கூடாது என்று யாராவது விரும்பினால் அல்லாஹுடைய பாதையில் அவர் தான தர்மம் செய்யட்டும். யகூலு தஆலா, அல்லாஹ் சொல்கிறான், அன்ஃபிக், செலவு செய், உன்ஃபிகு அலைக், உனக்கு அல்லாஹ் செலவு செய்வார். அல்லாஹ் சொல்கிறான், நீ செலவு செய், என் பாதையில் கொடு, உனக்கு நான் செலவு செய்கிறேன். அல்லாஹ்வின் வார்த்தை சொல்கிறார். இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் போய்விட்டது. அல்லாஹுடைய பாதை வந்தால் பர்சில் எந்த நோட்டு சின்ன நோட்டோ, எந்த நோட்டு கிழிஞ்ச நோட்டோ அதை எடுத்து கொடுக்குறேன். அல்லாஹ்வின் பாதை, பள்ளிவாசல் கட்ட வேண்டும் நிதி கேட்பார்கள், ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டும், இல்ல பாய் இருக்கும் பாய், மார்க்க விஷயங்கள், ஒரு மார்க்க சபை நடத்த வேண்டும் பாய், நிதி வேண்டும், அவர்கிட்ட இருக்கும், அல்லாஹ் கொடுத்திருப்பானால் ஷைத்தானுடைய மிகப்பெரிய வஸ்வசா அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வதை எச்சரிப்பான். அஷைத்தான் யஅதுகுமுல் ஃபக்ர், எச்சரித்துக் கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தால் ஏழையாகி விடுவாய், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்தால் ஏழையாகி விடுவாய். ஆனால் சினிமா தியேட்டருக்கு 500 திரம்ஸ் கொடுப்பதுக்கு ரெடி. ஆனா அந்த நேரத்தில் எல்லாம் எந்த வஸ்வசாம் வராது. அல்லாஹ்வுடைய பாதை என்று வந்தால் யோசிக்கிறான், என்ன கொடுக்க வேண்டுமா? அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா நன்றாக கவனிக்க வேண்டும். அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா மிக சிறந்த சஹாபி, அன்சாரி. அவருக்கு மதீனாவில் 600 பேரித்த பழங்களை கொண்ட தோட்டம். மதீனாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த தோட்டத்தை சிலாகித்து பேசுவார்கள். எவ்வளவு அருமையான தோட்டம்! தோட்டத்திற்கு உள்ளதாகவே அபூ தஹ்தாவுடைய வீடு இருக்கிறது. அந்த தோட்டத்துக்கு உள்ளதாகவே அழகிய முறையிலே வரப்பை எல்லாம் வெட்டி அபூ தஹ்தா வைத்திருக்கிறார். அப்போ ஒரு நாள் வருகிறது, மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு நாள் வருகிறது, ஒரு நபித்தோழர் வீடு கட்டி கொண்டிருக்கிறார். வீடு கட்டுறார். வீடு கட்டும் பொழுது மதிலை கட்ட வேண்டும், சுவற்றை கட்ட வேண்டும். அவர் சுவற்றை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபித்தோழருடைய ஒரு ஈச்ச மரம் தடையாக இருக்கிறது. ஒரு ஈச்ச மரம் தடையாக இருக்கிறது. அப்ப இந்த வீடு கட்டக்கூடிய நபித்தோழர் அந்த மர உரிமையாளர்கிட்ட போய் சொல்றாங்க, தோழரே, நான் என்னுடைய வீட்டை கட்டி கொண்டிருக்கிறேன், செவிற்றை எழுப்புகிறேன், இந்த மரத்தை நீங்கள் வெட்ட வேண்டும். இந்த மரத்தை நீங்கள் வெட்டினால் உங்களுக்கு நான் அதோடைய காசை தந்து விடுகிறேன். நீங்கள் வெட்டல எனக்கு கொஞ்சம் கெட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். அவர் சொன்னா, இல்ல முடியாது, எனக்கு பிடித்தமான மரம், நான் வெட்ட மாட்டேன். அவர் சொல் 2 மடங்கு நான் உங்களுக்கு அதனுடைய கூலியை தருகிறேன், அதை வெட்டுங்கள். அவர் சொல், இல்ல என்னால வெட்ட முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த பிரச்சனை வருது. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்கிறார், அந்த வீடு கட்டக்கூடியவர், யா ரசூலல்லாஹ், நான் செவுற்றை கட்டுகிறேன், மரம் தடையாக இருக்கிறது, மரத்தை வெட்டச் சொன்னால் அவர் அதை வெட்டாமல் இருக்கிறார், அவருக்கு நான் காசு கூட கொடுக்குகிறேன், ஆனால் வெட்டாமல் அவர் பிடிவாதம் பிடிக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சொல்வார்கள், தோழரே, மரம் அந்த உரிமையாளர்கிட்ட கொஞ்சம் வெட்டலாமே, அதை உங்களுடைய தோழருக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டலாமே, அதை வெட்டலாமே. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஹக், அது எனக்கு பிடித்தமான மரம், என்னுடைய ஹக், நான் வெட்ட மாட்டேன் அல்லாஹ்வின் தூதரே. மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், கொஞ்சம் இறங்கி போகலாமே. இது அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா பார்த்து கொண்டே இருக்க, இந்த நிகழ்வை பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த தோட்ட உரிமையாளர் பார்த்து கொண்டே இருக்கிறார் இந்த நிகழ்வை. இப்ப திடீர்னு அந்த வீடு கட்டக்கூடிய அழுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துட்டு அந்த மர உரிமையாளர்கிட்ட சொல்றாங்க, கொஞ்சம் இறங்கி போகலாம், நீ அந்த மரத்தை நீ கொடுத்தால் அல்லாஹ் சொர்க்கத்தில் உனக்கு ஒரு மரத்தை தருவான். அந்த சஹாபி, இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு பிடிச்ச மரம் அது, எனக்கு ரொம்ப பிடிச்ச மரம் அது, என்னுடைய ஹக்கு அல்லாஹ்வின் தூதரே. இந்த வார்த்தை அல்லாஹ்வின் தூதருடைய வாயிலிருந்து வந்துல்ல, அவருடைய, உனக்கு இந்த மரத்தை நீ கொடுத்தால் அல்லாஹ் சொர்க்கத்தில்
உனக்கு ஒரு மரத்தை தருவான் என்கிற செய்தியை அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா செவிமடுத்தவுடன் ஓடி வந்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில். யா ரசூலல்லாஹ், நான் அந்த மரத்தை வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். உடனே அந்த அந்த உரிமையாளரிடத்தில் கேட்டார்கள், உன்னுடைய மரத்தை நீ எனக்கு தர வேண்டும். அவர் சொல்றாரு, இல்லை, என்னுடைய ஹக் அது, நான் தர முடியாது, அதை வெட்ட முடியாது, எனக்கு பிடித்தமான மரம். அபூ தஹ்தா சொல்கிறார், என்னுடைய தோட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆம் தெரியும், உங்களுடைய தோட்டம் 500 பேரித்தம்பழங்களை கொண்ட மிகப்பெரிய நீர்நிலைகளை கொண்ட ஒரு அழகான வீடும் அதற்குள்ளாக இருக்கிறது, எல்லோரும் சிலாகித்து பேசக்கூடிய தோட்டத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அபூ தஹ்தா சொல்கிறார், அல்லாஹ் மீது ஆணையாக அந்த ஒரு மரத்தை நீ எனக்கு கொடுத்தால் அந்த தோட்டத்தை உனக்கு தருகிறேன். அந்த ஒரு மரம், அந்த ஒரு மரத்தை நீ எனக்கு கொடுத்தால் இந்த தோட்டம் முழுக்க 600 பேரித்தம்பழங்களை கொண்ட தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்தோடு ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீடோடு நதிகள் இருக்கிறது, அதை உனக்கு தருகிறேன். அல்லாஹ்வின் தூதர் அழுது விட்டார்கள். அவர் ஒத்துக்கொண்டார், சரி நான் ஒரு மரத்தை உங்களுக்கு தருகிறேன். அல்லாஹ்வின் தூதர் அபூ தஹ்தா ஓடி வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய தோட்டத்திற்கு பகரமாக அந்த ஒரு மரத்தை நான் வாங்கிவிட்டேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மரத்தை தருவானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ தஹ்தா, அல்லாஹ் ஒரு மரம் அல்ல உனக்கு வழங்குவது, அல்லாஹ் நூற்றுக்கணக்கான மரத்தை சொர்க்கத்திலே உனக்கு உன்னுடைய குடும்பத்துக்கு வழங்குவான், கவலைப்படாது என்று அழுதவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மரத்துக்கு எதிராக 600 பேரித்தம்பழங்களை கொண்ட தோட்டத்தை அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொடுத்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்குகிறான், மன் தல்லதி யுக்ரில்லாஹ கர்தன் ஹஸனா, யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பது? யார் கொடுப்பது அல்லாஹ்வுக்கு கடன்? அல்லாஹ் கடன் கேட்கிறானா சகோதரர்களே? என் பொருளாதாரத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்க கொடுக்க அல்லாஹ் சொல்கிறான், அது கடன், அதை நான் மறுப்பேன், நாளை மறுமை உனக்கு தருவேன். ஆனால் இன்னைக்கு கஞ்சப்படுகிறான். அல்லாஹ் அக்பர், 2 திரஹம்ஸை கொடுப்பதற்கு கஞ்சப்படுகிறான், குறைந்து விடுமோ என்று பயப்படுகிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மரத்திற்கு சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மரம் வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்வாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தவர் அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நமக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சகோதரர்கள். இதல்ல, அவங்க வராங்க, அந்த டீல் முடிஞ்சதற்கு பிறகு வீட்டுக்கு வருகிறார்கள், மனைவி அழைக்கிறார்கள், என்னுடைய மனைவியே, நம்முடைய 600 பேரித்தம்பழங்களை கொண்ட தோட்டத்தையும் வீட்டையும் நதியையும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விட்டேன், அவ்வளவுதான். ஒரு கார், ஓட்டக்கூடிய கார், டக்குன்னு அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்டு வீட்டில் வந்து சொன்னா வேற மாதிரி நிலைமை, வேற மாதிரி இருக்கு நிலைமை. ஈமானிய பெண்மணி, வாக்கு உள்ளத்தில் கொடிகொண்ட ஈமான், அந்த ஈமானுடைய பலம், ஒரு வார்த்தை கணவனுக்கு எதிராக பேசவில்லை. கணவரே, என் அருமை கணவரே, சிறந்த வியாபாரத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள், வாக்கு அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள், மௌத் வரை வறுமையை கழித்தவர்களாக பயணித்தார்கள் அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அல்லாஹ்வின் பால் கொடுக்க விட்டு செலவு செய்யணும், பேக்கெட்ல இருந்து எடுக்கணும், அல்லாஹ்வின் பாதை வரும்பொழுது கஞ்சனாக இருக்கும். 5வதாக இபாதத், அதிகமாக இபாதத்தை செய்ய வேண்டும். இபாதத் செய்ய 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 பொருளாதாரம், ரிஸ்க் அதிகமாக ஆகும், அதனூடாக ராகத்து கிடைக்கும், மன திருப்தி கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யகூலு தஆலா, இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, உன்னை இபாதத்தில் அழித்துக்கொள், இபாதத்தில் நீ இரு, உனக்கான ரிஸ்கை நான் தடையில்லாமல் உனக்கு கொடுக்குகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், நீ இபாதத் இல்லாமல் உலகத்தை சார்ந்த பயணத்தை மேற்கொள்வாரானால் உன்னையும் உலகத்தை சார்ந்தவனாகவே நான் மாற்றி விடுவேன், உன்னை கையேந்தக்கூடியவனாக உலகத்துடைய மக்களுக்கு முன்னால் ஆக்கி விடுவேன் என்று ஹதீஸில் குதுசியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அல் குர்ஆன் சொல்கிறது, فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله. தொழுகை நிறைவு செய்ததற்கு பிறகு நீங்கள்
ஃபந்தஷுரு, பறந்து செல்லுங்கள் அல்லாஹ்வுடைய ஃபضலை தேடுவதற்காக. தொழுதுட்டு உங்களுடைய பொருளாதாரத்தை தேடுங்கள். நீ தொழாம என்ன பொருளாதாரம் தேடினாலும் அது எந்த பரக்கத்தும் இருக்காது. நீ தொழுது விட்டு தேடக்கூடிய அனைத்து பொருளாதாரம் அல்லாஹ்வின் ஃபضல். அல்லாஹ் சொல்கிறான் அது ஃபضல். அந்த ஃபضல் உனக்கு நிரந்தரமாக இருக்கும். அதனூடாக நீ மிக பெரும் அளவிற்கு நிறைவேறுவாய். ஃபந்தஷுரு ஃபில் அர்தி வபித்தகு மின் ஃபضலில்லாஹ். தொழுது முடிச்சிட்டியா, என்னுடைய ஃபضலின் பால் செல், அவ்வளவுதான். ஆனா இன்றைக்கு தொழுகை விட்டால் தான் வியாபாரம், தொழுகை விட்டால் தான் என்னுடைய வேலை. அல்லாஹ் சொல்கிறான் நீ தொழுதால் அடுத்த கணம் என்னுடைய ஃபضல் உனக்கு திறக்கப்படுகிறது, நீ செல், உனக்கு நான் தருகிறேன். தொழுகை முடிச்சிட்டியா, செல், உனக்கான பொருளாதாரத்தை நான் கொடுக்குகிறேன். ஆறாவதாக அல்லாஹுடைய ரிஸ்க், அல்லாஹுடைய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். எந்த நிஅமத்தாக இருக்கட்டும், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிஅமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தினுடைய மிகப்பெரும் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய பொருளாதார வலிமையை அல்லாஹ் கொடுத்தான். யா அய்யுஹன் நாஸ் உல்லிம்னா மன்திகத் தய்ர், பறவைகள் பேசக்கூடிய பாஷையை, அந்த லாங்குவேஜை, அந்த கம்யூனிகேஷனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். பறவைகள் பேசக்கூடியதை கேட்க முடியும், எறும்புகள் பேசக்கூடியதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நிஅமத்துகள், அருள் கொடைகள். ஆனால் அந்த நிஅமத்துகளும் அருள் கொடைகளும் அல்லாஹ் வழங்கும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஆழமான மிக முக்கியமான ஒன்று, யா அல்லாஹ் நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக உனக்கு நான் இருக்க வேண்டும். அவர்கள் சொன்ன ஒரு பிரார்த்தனை, ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய. ரப்பி அவ்ஸிஅனி, எனக்கு உதவி செய்வாக யா அல்லாஹ், அன் அஷ்குர நிஅமதக அல்லதி, நீ என் மீது பொழிந்திருக்கக்கூடிய அருள்கொடைக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக நான் ஆகுவதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக. உலகத்தில் எவ்வளவு நிஅமத்துகளை எனக்கு நீ கொடுத்திருக்கிறாய், ரிஸ்கை எனக்கு அளந்திருக்கிறாய், இந்த ரிஸ்குக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக என்னை நீ ஆக்கு. ஒரு உணவை சாப்பிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். ஒரு அருள்கொடை, ஒரு ரிஸ்க் வருகிறது, அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. உணவை சாப்பிடுகிறான், அதற்கு 2 குறையை சொல்லிவிட்டு போகிறான். நடக்கிறதா இல்லையா? உணவை சாப்பிடுறது, அதற்கான குறைகளை சொல்லி, அந்த ஹோட்டலா அது, அங்க போய் சாப்பிட்ட சரியில்லாது இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காலத்திலும் உணவை குறை சொல்வது கிடையாது, உணவை குறை சொல்வது கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருவர் அருள்கொடை அனுபவித்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் என்னுடைய அடியான் நன்றியை முழுமைப்படுத்தி விட்டான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். இந்த அருள்கொடை அவருக்கு 1 திரம்ஸ் வருகிறது அக்கௌண்ட்டுக்கு, சேலரி வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், வந்தால் சேலரி வந்தால் என்ன ஆகிறான், இனிமேல் என்ன பண்ண போறேன்னு தெரியல, புலம்புவான். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத சகோதரர்கள், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரிஸ்கில் புலம்புவான், உளறுவான், பேசிக்க என்ன இப்படி இருக்கு லைஃப், எனக்கு மட்டும் கஷ்டமா இருக்கிறது. அல்லாஹ் நன்றாகத்தான் வைத்திருப்பான், ஆனால் எனக்கு மட்டும் கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று அல்லாஹ் வெறுக்குகிறான். சகோதரர்களே, மனைவியை இழிவாக பேசுவது அது ஒரு அருள்கொடை, பிள்ளைகள் அருள்கொடை, அது ஒரு ரிஸ்க். இழிவாக பேசும், அல்லாஹ் அதை தந்திருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். 7ஆவதாக அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்க வேண்டும். ரிஸ்க் அதிகமாகும்னா அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்க வேண்டும். யார் ஒருவர் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு போதுமானவன். அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு, அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா என்று அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, பெற்றோர்கள் என்னுடைய மகன் எங்களை பார்த்துக் கொள்வான் நினைக்க கூடாது, அல்லாஹுதான் எங்களை பார்ப்பான். இந்த உலகத்தில் மனிதர்களை சார்ந்த எந்த நம்பிக்கைகளும் நமக்கு கை கொடுக்காத சகோதரர்களே. அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான், எனக்கான ரிஸ்கை அல்லாஹ் கொடுப்பான். என்னுடைய மகன் தான் என்னை பார்க்க வேண்டும். பெற்றோர்கள் சொல்வார்கள், என்னுடைய மகன் இல்லை என்றால் நாங்கள் எல்லாம் இருந்திருக்க மாட்டோம். இல்லை, அல்லாஹுதான் உங்களுக்கு ரிஸ்கை கொடுக்குகிறார். அவர் மூலமாக தவக்குல் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்க வேண்டும். மனைவி சொல்கிறார், கணவன் அல்ல, அல்லாஹ்தான் தருகிறார். இந்த தவக்குல் இருக்க வேண்டும். தவக்குல் மாறியது என்று சொன்னால் அல்லாஹ் மாற்றி விடுவான்.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது தவக்குல் ஒருவர் வைக்காமல் மனிதர் மீது தவக்குல் வைத்தால் அல்லாஹ் அவனை அப்படியே மாற்றி விடுவான் மனிதரின் பின்னால் செல்வதற்கு. அல்லாஹ் தருவான், அல்லாஹ் பாதுகாப்பான், அல்லாஹ் கஷ்டத்தை நீக்குவான், அல்லாஹ் தான் வழங்குகிறான். அல்லாஹ் எங்களை எங்க மகன் பார்த்தா என்ன பார்க்கவில்லை என்றால் என்ன, அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொள்வான். இந்த தவக்குல் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கு. அல்லாஹ் கேட்கிறான், நான் போதுமானவன் இல்லையா உங்களுக்கு? என் மீது பொறுப்பை சாட்டுங்கள். ஒரு நிக்கா நடக்கணுமா, வாப்பா இல்லாம நிக்காவே நடக்காது. இல்லை, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் மீது தவக்குல், ஒரு பொறுப்பு சாட்டக்கூடிய பண்பு நமக்கு இருக்க வேண்டும். ஃபஜ்ர் தொழுதற்கு பிறகு ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி, யா அல்லாஹ் இந்த பொறுப்புகள் எல்லாம் எனக்கு இருக்க, நீ எடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அல்லாஹ் உன்னிடத்தில் சமர்ப்பிக்கிறேன், நீ வழிகாட்டு. நாதன் பார்க்க வேண்டும், நாதன் படிக்க வைக்கும், நான் தான் அது. அல்லாஹ் இதனை பார்த்துக் கொள்வான். அவன் மீது நீங்கள் பொறுப்பு சாட்டினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரிஸ்க், நீங்களுடைய பொறுப்பு, அந்த பொறுப்பை அல்லாஹ் இலகுவாக மாற்றுவான். எட்டாவதாக மிக முக்கியமான ஒன்று, ரிஸ்க் அழகிய முறையில் அதிகமாக வேண்டுமெனில் ஹலாலான முறையில் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும். ஹராம் வந்துச்சுன்னா பொருளாதாரத்தில் எந்த விதமான ராஹத்தும், எந்த விதமான உடல் அமைதியும், எந்த விதமான மன திருப்தியும் அதிகரிப்பையும் அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான். பாக்கெட்ல கிரெடிட் கார்டு இருந்தால் கிடைக்காது. மனைவியுடைய அன்பு, அந்த ரிஸ்க் கிடைக்காது. வட்டி கொடுக்கக்கூடியவனாக இருந்தால், வட்டி வாங்கக்கூடியவனாக இருந்தால் ரிஸ்க், விசாலம், மன திருப்தி அவனுக்கு இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஅதி அலன் நாஸி ஸமான், மறுமை நிகழும் பொழுது, கியாமத் உடைய நாள் வரும்பொழுது, அதற்கு முன்பதாக பொருளாதாரத்தை மனிதன் ஈட்டுவான். அதை ஹலால் என்று பார்க்க மாட்டான், ஹராம் என்று பார்க்க மாட்டான். கியாமத் நெருங்கும் பொழுது இன்னைக்கு ஹராம்ல வருதான்னு தெரியல, ஹலால்ல வருதான்னு தெரியல. எப்படி வந்தாலும் நான் முன்னேற வேண்டும். ஹராமான பொருளாதாரத்தை வைத்தேன் என்று சொன்னால் என் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாத அல்லாஹ்விடத்தில். ஹராமான பொருளாதாரம் என்னிடத்தில் இருந்தது என்று சொன்னால் என்னுடைய மௌத் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ராஹத்தா இந்த உலகத்தை விட்டு நான் மறைய முடியாது. ஹராமான பொருளாதாரத்தை நான் பார்க்க வேண்டும். அதை நான் இருக்கிறேன் என்று யோசித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் நான் முகப்புத்தகத்தில் படித்த ஒரு செய்தி, சிங்கப்பூர்னு நினைக்கிறேன். ஒருவர் நல்ல பொசிஷன், நான் வாழ்க்கை நடந்தவற்றை சொல்கிறேன், நல்ல பொசிஷன், நல்ல மேனேஜர், நல்ல சேலரி, சம்பாதிப்பார், வீட்டுக்கு அனுப்புவார். வீட்டுக்கு அனுப்புவதோடு மட்டும் இல்லாமல் வட்டி விடுவார். அவர்கிட்ட கேட்பாங்க, அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறீர்களே, இப்போ வட்டி விடுறது ஹராம் இல்ல, ரிபா, வட்டியை சாப்பிட குர்ஆன் சொல்லுகிறதா இல்லையா? அவர் சொல்லுவார், அப்ப எப்படி முன்னேறது? உலகத்தில் எல்லோரும் முன்னேறி கொண்டிருக்கிறான், நான் முன்னேற வேண்டுமே, நான் முன்னேற வேண்டுமே. இந்த வட்டி காசை வைத்துத்தான் நான் வீடு கட்டி இருக்கிறேன் ஊரில். அந்த வட்டி காசை வைத்துத்தான் என்னுடைய மகனை படிக்க வைத்திருக்கிறேன் மிகப்பெரிய காலேஜில். அந்த வட்டி காசை வைத்துத்தான் என்னுடைய நகைகளை என்னுடைய மனைவிக்கு எடுத்து கொடுத்திருக்கிறேன். அப்படி சொல்றார் அவர். அறியாமை, எப்படியா சம்பாதிக்கணும், எப்படியா சம்பாதிச்சு உடனே பணக்காரன் ஆயிரணும். அது எப்படி வருகிறதோ இல்லை, ஹராமாக வருதோ ஹலாலாகி அதை பார்க்க வேண்டாம், அப்படி என்று மனோநிலைமை. ஒரு நாள் வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களா இல்லையா, மறுமை நெருங்கும் பொழுது மௌத்துல் ஃபஜ்ஆ, திடீர் மரணங்கள். 23 வயசு 24 வயசு மாரடைப்பில் மரணமாகிறான். அந்த காலம் சிறிய அடையாளங்கள் உருவாகக்கூடிய காலம், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் சகோதரர்களே. சிறிய மரணங்கள், 24 வயது, 25 வயது, 26 வயது மரணங்களை சங்கமிக்கிறார். அல்லாஹு அக்பர். அவருக்கும் அந்த மரணம் ஏற்படுகிறது. மரணம் ஏற்பட்டால் இவ்வளோ காலம் உழைத்த கணவன் கால் பண்ணி வீட்டுக்கு சொல்றாங்க, பாடி அங்கே அனுப்பணும். அவன் மனைவி சொன்ன வார்த்தை, இல்லை இல்லை, இங்கெல்லாம் பாடி அனுப்பாண்டாம், அங்கேயே நீங்கள் அடக்கம் செய்து விடுங்கள். அல்லாஹ் அக்பர். ஏன் பாடி இங்கே நீங்க அனுப்ப வேண்டாம், நாங்கள் காசு அனுப்பி விடுகிறோம். அல்லாஹு அக்பர். எப்படிப்பட்ட நிலை சகோதரர்களை, பாசத்தை எடுத்து விடுவான். பிள்ளைகள் நேசிக்க மாட்டார்கள், ஆரோக்கியம் இருக்காது. ஹராம், ஹராமான பொருளாதாரம்,
எப்படி ஆக்கிரம் பாருங்க. அவர் சொல்லுவார், மனைவி இவ்வளவு காலம் அவர்களுக்கு செலவு செய்து அவர்களுக்காக பொருளாதாரத்தை ஈட்டிய அவருடைய உடலை ஊருக்கு அனுப்ப வேண்டாம், அங்கே அடக்கம் செய்து விடுங்கள், அவ்வளவுதான். அல்லாஹு அக்பர். சிந்திக்க வேண்டும். ஹராமான பொருளாதாரம் என்னுடைய வாழ்க்கையை அழித்து விடும், என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. நாம் நினைக்குகிறோம் அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிறான், என் உள்ளத்தில் நினைத்து விட்டால் அல்லாஹ் தருவான். ஹராமுக்கு அங்கே வேலை இல்லை. ஷைத்தான் ஹராமை கொண்டு ஏவுவான். கிரெடிட் கார்டு வைத்திருந்தால் தான் நீ உலகத்தில் வாழ முடியும், வட்டி வாங்கினால் தான் உலகத்தில் வாழ முடியும். அல்லாஹு அக்பர். உலகத்தில் அப்படித்தான் உலகம் உனக்கு சொல்லும். ஆனால் நீ எனக்கு பொருளாதாரம் வழங்குவன் அல்லாஹ். நான் வாழக்கூடிய காலத்தை கூட எனக்கு தெரியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அடுத்த கணம் என்னவென்று தெரியாது. ஆயிஷா, அடுத்த கணத்தில் உன்னுடைய மரணம் எழுதப்பட்டிருக்கும், உனக்கு தெரியாது. ஹராமான பொருளாதாரம், ஹராமான ஆடை, ஹராமான உணவு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 9வதாக அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரிஸ்க் அதிகமாக வேண்டுமெனில் அல்லாஹும்ம இன்னி அஸ்கலுக ரிஸ்கன் வாசிஅ, யா அல்லாஹ் விசாலமான ரிஸ்கை எங்களுக்கு வழங்குவாயாக. ரசூலுல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு அரபி வருகிறார். ஒரு அரபின்னு சொல்ல ஒரு காட்டு அரபி வருகிறார். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் என்னுடைய வாழ்க்கை வறுமையாக இருக்கிறது, நல்லா கவனிக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும், எனக்கு வறுமை ரொம்ப பிரச்சனை, நீங்கள் எனக்கு சில திக்கர்களை சொல்லித்தர வேண்டும். அந்த திக்கர் இன்னைக்கும் எனக்கு நாளை மறுமையுடைய வாழ்க்கைக்கு பலனளிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். இந்த 4 திக்ர், இந்த 4 வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஓது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். இந்த 4 திக்ரையும் ஓது. அந்த மனிதர் அப்படியே சென்று உட்கார்ந்து அவருடைய கையெல்லாம் மடித்து, காட்டரபிகளை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும். கொஞ்சம் சுப்ஹானல்லாஹ் நம்ம அப்படியே திக்ர் பண்ணிட்டே இருக்கா, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். மீண்டும் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரை பார்த்துட்டே இருந்துட்டு அல்லாஹ்வின் தூதர் சிரிக்கிறார்கள். அவருடைய அந்த ஆக்ஷன்ஸை பார்த்து சிரிக்கிறாங்க. மீண்டும் அவர் வருகிறார். வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் சொல்லித்தரக்கூடிய திக்ர் அது என்ன பலன் இருக்கிறது? ஆனால் எனக்கு வறுமை நீங்க வேண்டும், நாளை மறுமையில் பலனளிக்க வேண்டும், இதை விட சிறந்த ஏதாவது இருக்கிறதா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நீ இப்பொழுது உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னாயே, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாயே, வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று சொன்னாயே, இதா குல்த சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் நீ சொன்னாயே, கால் அல்லாஹு, அல்லாஹ் சொன்னான், சதக்த, என்னுடைய அடியான் உண்மையை சொல்லிவிட்டான். அரசிலிருந்து அல்லாஹ் சொன்னான், சதக்த, என்னுடைய அடியான் உண்மையை சொல்லிவிட்டான். வைதா குல்த அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அர்ஷின் மீது இருந்து சொன்னான், சதக்த, என்னுடைய அடியான் உண்மையை சொல்லிவிட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் சொன்னான், சதக்த, என்னுடைய அடியான் உண்மையை சொல்லிவிட்டான். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் சொன்னான், என்னுடைய அடியான் உண்மையை சொல்லிவிட்டான். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த திக்கரை ஓதிக்கொண்டே நீ அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய், அல்லாஹும்ம கிஃபிர்லி வர்ஹம்னி என்கிற இந்த பிரார்த்தனையை நீ கேள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷின் மீது உனக்கு அதற்கு பதிலளிக்கிறான். வர்ஸுக்னி, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு ரிஸ்கை கொடு என்று நீ அந்த திக்ருக்கு பிறகு கேட்டால் அர்ஷின் மீது இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு பதிலளிக்கிறான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். 10வதாக ரிஸ்க் வரும் பொழுது, வாழ்வாதாரம் வரும் பொழுது அதை பொருந்திக் கொள்ள வேண்டும். பொருந்தம் என்னவாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருக்கட்டும், பொருந்தம். அங்க இருந்துட்டு குறைகளை ஏன் இப்படி அதெல்லாம் பேசவே கூடாது. அல்லாஹ் தரக்கூடிய ஒவ்வொன்று, ஒரு மிட தண்ணி அல்லாஹ்வின் ரிஸ்க், ஒரு டீ குடிக்கிறோம் அல்லாஹ்வின் ரிஸ்க், ஒரு பிரியாணி சாப்பிடுகிறோம் அல்லாஹ்வின் ரிஸ்க். இது ஒவ்வொன்றையும் கடந்து செல்கிறோம், ஏதோ வருது சாப்பிடுறோம், பே பண்றோம், போகிறோம், இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய ரிஸ்க். வரும்பொழுது குறைகளை தவிர்க்க வேண்டும் சகோதரர்கள். இப்போ பாப்பா வந்து பெருநாக்கு ஒரு அழகிய ஆடை எடுத்து தந்தா அதை போடாம அதை குறை சொல்லிட்டு இருந்தா பாப்பா அவ்வளவு கஷ்டப்படுவார். பாப்பா அவ்வளவு கஷ்டப்படுவார். இல்ல அந்த ஆடையை போடாம வேற ஆடையை போட்டுட்டு பெருநாள் கொண்டாடினா பாப்பாவுக்கு மனம் வலிக்குமா இல்லையா? அல்லாஹ் சொல்லுகிறான், உன் மீது நான் அருளை பொழிந்திருக்கிறேன், அருள் கொடைகளை பொழிந்திருக்கிறேன், நீ என்ன செய், பொருந்திக்கொள். அல்ஹம்துலில்லாஹ்,
அல்லாஹ் எனக்கு சங்கையாக வைத்திருக்கிறான். பாய் எப்படி இருக்கீங்க பாய்? ஏதோ இருக்கேன் பாய். ஏன்னா வாழ்க்கை எப்படி எல்லாம் கஷ்டம் பாய், எப்படி வாழ்க்கையே ரொம்ப இதாக தோய்வா இருக்கு பாய், என்ன பண்றதுனே தெரியல பாய், ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லை சோதரர்கள், அல்லாஹ்வின் ஆரோக்கியம் ஒரு மிகப்பெரிய அருள்கொடை இல்லவா அது. ஒரு அறிஞரிடத்தில் ஒருவர் வந்தார், வந்து சொன்னார், நான் மிகப்பெரிய ஏழை, மிகப்பெரிய வறுமையில் இருக்கிறேன், ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறேன். அந்த அறிஞர் ஓடி வந்து சொன்னார், அப்படியா, என்னுடைய பாக்கெட்ல 2000 தீனார் இருக்கிறது, இந்த 2000 தீனாரையும் அந்த காலத்து பெரிய அமௌண்ட் உனக்கு தருகிறேன், உன்னுடைய கண்ணை எனக்கு தர வேண்டும். அவர் கண்ணை எப்படி தருவது? கண்ணெல்லாம் 2000 திரகம், நீ மௌத்தாகுவதற்கு உனக்கு உன்னுடைய சந்ததிகளும் அதை வைத்து சாப்பிடலாம். அவர் சொன்ன, இல்லை, எப்படி தர முடியும்? அல்லாஹு அக்பர், 2000 திரகமுக்கு உன்னுடைய கண்ணை நீ கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த அருள் எவ்வளவு பெரிய அருள் என்பதை நீ யோசித்து பார்த்தாயா? ஒன்றுமில்லை 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 என்று சொல்கிறாயே, அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, எங்கே நின்று செலுத்தின? அப்போ அல்ஹம்துலில்லாஹ், யார் கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கு அல்லாஹுடைய கிருபை. இதெல்லாம் நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயம். என்ன கஷ்டம் பாய், எனக்கு இது பாய், அங்கே இது பாய், ஒர்க்கை குறை சொல்லுவது, வேலை. அல்ஹம்துலில்லாஹ், எத்தனையோ மக்கள் வேலை இல்லாமல் இருக்கும், அல்லாஹ் எனக்கு ஒரு வேலை தந்திருக்கான், அல்ஹம்துலில்லாஹ். வேலையை குறை சொல்லக்கூடாது. அல்லாஹ் அதை உனக்கு ரிஸ்கினுடைய ஒரு காரணியாக ஆக்கும் பொழுது அதை குறை சொல்லக்கூடாது. சகோதரர்கள், குறைகளை தவிர்க்க வேண்டும். அல்லாஹ்வின் மார்க்கம் அதை, அல்லாஹ் அதை விரும்புவதில்லை. அடியானிடத்துடைய அருள்கொடை இணைந்தவுடன் அவன் சந்தோஷமாக அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சந்தோஷம். அல்லாஹ் சொல்கிறான், நீ அதற்கு பொருந்திக் கொண்டால் அதிகமான தருவேன், நீ பொருந்திக்கொள், நல்ல ஆடை அணிந்து கொள். அல்லாஹ் பார்த்து சந்தோஷப்படுகிறான். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகை நேசிக்கக்கூடிய, உன்னை அழகுபடுத்திக்கொள், உன்னை அழகான ஆடைகளை அணிந்து கொள், அழகான செருப்பை அணிந்து கொள். அல்லாஹ் பார்த்து விரும்புகிறான். அது பெருமை அல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவ பொருந்தி கொள்ள வேண்டும். இந்த 10 விடயங்களும் ஒரு மனிதனுடைய ரிஸ்கை ராஹத்தாக ஆக்கும், மன திருப்தியை ஏற்படுத்தும், அதிகரிப்பை ஏற்படுத்தும். அப்போ அல்லாஹ் முதலாவது அல்லாஹ்வுடைய அச்சம், பயம் இருக்க வேண்டும். இஸ்திக்ஃபார் போன்ல இப்போதே டெய்லி பெர் டே 100 இஸ்திக்ஃபார் பலனை அடைவீர்கள். எப்படியோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலனை உங்களுக்கு கொண்டு வந்துட்டே இருப்பான். ஏதோ மறைமுகமாக உங்களுடைய குழந்தை நல்லா படிக்க ஆரம்பிச்சோம், குழந்தை படிக்க ஆரம்பிச்சோம், குடும்ப பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சோம். அந்த ஒரு விஷயம், கால் ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ்ல உட்கார்ந்தோம், 100 இஸ்திக்ஃபார் இன்னைக்கு நான் செய்வேன் என்று அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் என்று நீங்கள் செய்ய வேண்டும். அதிகமான இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது அற்கொடை விசாலமாக மாறும். 3வது, பெற்றோர்களை பேண வேண்டும், இரத்த உறவுகளை சேர்த்து வாழ வேண்டும். 4வதாக அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகம் தான தர்மங்களை செய்ய வேண்டும். 5வது, இபாதத்தில் நம்மை நாம் இணைக்க வேண்டும். 6வதாக நன்றி செலுத்த வேண்டும். 7வதாக அல்லாஹ் மீது தவக்குல் வைக்க வேண்டும். 8வதாக ஹலாலான முறையில் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும். 9வதாக பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். 10வதாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரிஸ்கை பொருந்தி கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு 10 அடையாளங்கள். ரிஸ்க் நெருக்கடியாக மாறும், அவனுக்கு வரக்கூடியதும் நெருக்கடியில் உச்சத்தில் இருப்பான். முதலாவதாக லேசி, அதாவது சோம்பல், கசில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் கசில், சோம்பேறித்தனத்தை விட்டு யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். சோம்பேறி, இன்னும் அடுத்தவரை சார்ந்திருப்பது. அல்லாஹ் கொடுத்த சிஹத், அறிவு, அல்லாஹ் சொல்கிறான் தேடு நான் தருவேன், உலகத்தில் பயணி, அல்லாஹ் ரிஸ்கை அளிப்பான். ஒருவரை சார்ந்து, இல்லை என் அண்ணன் பார்த்துக் கொள்வான், இல்லை என்னுடைய வாப்பா இருக்கிறார், இல்லை அது அல்ல, ஒருவரை டிபெண்ட் செய்ய உன்னுடைய ரிஸ்குடைய அந்த வாசல் நெருக்கடியாக உள்ளாக்கப்படும். சோம்பேறித்தனமாக இருந்தாலும், வேலைக்கே போகாமல் சோம்பேறியா எப்போ பார்த்தாலும் சோம்பேறியா இருப்பது ரிஸ்கினுடைய வாசலை நெருக்கடியாக ஆக்கும். 2வதாக இஸ்ராஃப், வீண் விரயம், தப்தீர், வீண் விரயம் செய்வது. ஒரு கல்யாணத்தை எடுக்க வேண்டும் என்றால் கொட்டி பணத்தை போட்டு கொட்டி எடுத்து போடுவது. பணக்காரர்கள் ஏன்னா விஐபிஸ் வருவாங்க, என்ன பெரிய மண்டபம் எடுக்க வேண்டும். ஷர்ரு தஆம், கெட்ட உணவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கெட்ட உணவு. இந்த உலகத்தில் உணவு ரசூலுல்லாஹ் தப்பா பேசியதே இல்லை. கெட்ட உணவு சொன்னார்கள். ஏழைகள் புறக்கணிக்கக்கூடிய நிக்கா, அதில் பரிமாறக்கூடிய உணவுகள் அனைத்தும் கெட்ட உணவு என்று சொன்னார். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காவை சொன்னாங்க. அப்போ தப்தீர், சிகரெட் வாங்குறது, மது வாங்குறது, சினிமாக்கு டிக்கெட் வாங்குறது,
ஹராமான பொருளாதாரத்தை இதெல்லாம் என்ன ஆகும்? நெருக்கடியாக்கும். ரிஸ்க வர்றதும் நெருக்கடியாகும். ஏதாவது ஒரு சைடில் அந்த பொருளாதாரம் மட்டுமல்ல, நான் மேலே முறுக்க காட்டியல, வண்டியில் போயிட்டு இருப்பா, திடீர்னு வண்டிக்கு பிரச்சனை வந்துடும். நீ போய் ஒர்க் ஷாப்பில் நிற்பா, பார்த்தால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு உள்ள. ஏன்? சிகரெட் வாங்க பைசா கொடுக்குறான். அல்லாஹ் அக்பர். தவிர்க்க வேண்டும். இஸ்ராஃப் தப்தீர். மூன்றாவது தொடர்ச்சியான பாவங்கள். பாவம் ரிஸ்கின் வாசலை அடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரிஸ்கின் வாசலை அடைக்கக்கூடியது உங்களுடைய பாவம். தொடர்ச்சியான பாவம். நிறைய பேர் சொல்றான், எனக்கு வேலை கிடைக்கல பாய், ரொம்ப தேடிட்டே இருக்கேன், ஒண்ணுமே செட் ஆகுது பாய், தொழுதியா அப்படின்னு கேட்டா இல்ல பாய். சரி, என்ன காரணம்? உன்னிடத்துல ஏதாவது பாவம் இருக்கிறத அவன் பார்க்க வேண்டும். ஒரு ஹராமான பொண்ணு கூட ஒரு லவ் வச்சிருந்தானா எப்படி எனக்கு வேலை கிடைக்கும்? கூலி மாதிரி ஒரு சாதனத்தை வாயில வச்சுட்டு துபாய் ஃபுல்லா வெள்ளத்தினா வேலை எப்படி கிடைக்கும்? நெருக்கடியாக. அப்படி கிடைத்தாலும் அந்த பொருளாதாரம் நெருக்கடியாக, அந்த வேலை சொல் நெருக்கடியாக அவனுக்கு மாற்றப்படும். தொடர்ச்சியான பாவங்கள், ஹராமான செயல்பாடுகள், ஹராமான சிந்தனைகளை விதைப்பது, ஹராமான பதிவுகளை பிறருக்கு எத்தி வைப்பது, ஆபாசமாக பேசுவது, இது அனைத்துமே ரிஸ்கை நெருக்கடியாகும். இவன் நினைப்பா எல்லாம் கரெக்டா இருக்கு, கஷ்டமா வந்துட்டே இருக்கேன். இதான் விஷயம். நாலாவதாக, நன்றி உள்ளவனாக அல்லாஹ்வுக்கு இருக்க மாட்டான். அல்லாஹ் அந்த ஒரு பொருளாதாரத்தை, அந்த ஒரு ரிஸ்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருக்கடியாக ஆக்குவான். ஐந்தாவது மிக முக்கியம், கஞ்சம். கஞ்சனாக நீ இருந்தாய் என்று சொன்னால் நெருக்கடி தான். ஒரு டீக்கு யோசிப்பான், பிறகு ஒரு டீ வாங்கி கொடுக்கறதுக்கு, ஒரு வடை வாங்கி கொடுக்கறது யோசிப்பான். கஞ்சன் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு தன்மை. பகீல், கஞ்சத்தனம் மிக முக்கியமாக அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. மனிதர்களிடத்திலிருந்து கஞ்சமாகவும் இருக்கக்கூடாது, இஸ்ராஃபும் செய்யக்கூடாது. நடுநிலைமையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும். ஆறாவது, மூட நம்பிக்கைகள். மூட நம்பிக்கைகள், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்காமல் உலகம் சார்ந்த விஷயங்கள் மீது நம்பிக்கை வைத்து செல்வது, மூட நம்பிக்கைகள் அனைத்தும் ரிஸ்கினுடைய வாசலை நெருக்கடியாகும். ஏழாவதாக, ஜகாத்தினுடைய நிசாபை அடைந்த ஒருவர் ஜகாத்தை கொடுக்காமல் அதை சேகரித்து வந்தார் என்று சொன்னால் அவருக்கு ரிஸ்கின் வாசல் நெருக்கடியாக்கப்படும். நாளையுடைய வகுப்பும் அதுதான். இமாம் தஹபியுடைய தொடர் வகுப்புடைய நாளையுடைய தலைப்பும், யார் ஜக்காத்தை கொடுக்காமல் இருக்கிறாரோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். எட்டாவதாக, ஹராமான பொருளாதாரத்தை ஈட்டுவது. வட்டி பைசாக்கள், கஞ்சா வித்து வாங்கக்கூடிய பைசாக்கள். இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமிய ஊர்களை பாருங்கள், நல்ல சொகுசாக ராயல் என்ஃபீல்டில் போக வேண்டும், நல்ல ஐஃபோன் வாங்க வேண்டும், வேலைக்கு போக ரொம்ப கஷ்டம். உன்னை என்ன செய்வான்? கஞ்சா விற்பது, போதை மருந்துகளை விற்பது. அதை வாங்கி நேற்று வரை நடந்து போயிட்டு இருந்தான், 2 நாள் கழிச்சு பார்த்தா ராயல் என்ஃபீல்டிலையும் போக. ஹராமான பொருளாதாரம் என்பது நான் சொன்னது போல கெட்ட மரணத்திற்கு அது உங்களை வலிச்சேர்க்கும். ரிஸ்கினுடைய வாசலை அது நெருக்கடியாக்கும். 9வதாக, அல்லாஹுடைய இபாதத்திலே பொடும்போக்காக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருக்கடியாக உங்களுடைய பொருளாதாரத்தை ஆக்குவான். 10வதாக, உங்களுடைய இரத்த உறவுகள் அதை நீங்கள் துண்டித்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பொருளாதாரத்தை நெருக்கடியாக்கக்கூடியவனாக அல்லாஹ் ஆக்குவான். அப்போ உங்களுடைய இந்த ரிஸ்க் புரிஞ்சோம். 10 காரணங்கள் அதிகப்படுத்துவதற்கு, 10 காரணங்கள் குறைப்பது என்னெல்லாம்? கசில், பிறரை சார்ந்திருப்பது, சோம்பேறியாக இருப்பது 1. 2வது, இஸ்ராஃப் செய்வது. 3வது, தொடர்ச்சியான பாவங்களை செய்வது. 4வது, நன்றி கெட்டவனாக அல்லாஹ்விடத்தில் இருப்பது. 5வது, பகீலாக கஞ்சனாக இருப்பது. 6வது, மூட நம்பிக்கைகளை நம்புவது. 7வது, ஜக்காத்தை நிறுத்தி வைப்பது. 8வது, ஹராமான பொருளாதாரத்தை ஈட்டுவது. 9வது, தொழுகையை இபாதத்துகளிலே பொடும்போக்காக இருப்பது. 10வது, இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்வது. இந்த 10ம் ரிஸ்கினுடைய வாசலை நெருக்கடியாக ஆக்கப்படும். எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரிஸ்கினுடைய வாசலை விசாலமாக நாம் அனைவருக்கும் வழங்குவானாக. எல்லாமல்ல அல்லாஹ் அந்த ரிஸ்கினூடாக மன நிம்மதியை பெறக்கூடியவனாக, நான் செலவு செய்யக்கூடிய பணம்
எனக்கு மன நிம்மதி ஏற்படுத்த வேண்டும், என் மனைவி எனக்கு பாசம், அன்பு, நிம்மதி ஏற்படுத்த வேண்டும், என் குழந்தைகள் எனக்கு நிம்மதி ஏற்படுத்த வேண்டும், என்னுடைய தூக்கம் எனக்கு ராகத்தை ஏற்படுத்த வேண்டும், நான் குடிக்கக்கூடிய தண்ணீர் எனக்கு என்னுடைய உடலோடு ஒட்ட வேண்டும், என்னுடைய ஆரோக்கியம் அல்லாஹ் அழகிய முறையில் வைக்க வேண்டும், என்னுடைய வாகனம் சீரிய முறையில் இருக்க வேண்டும், என்னுடைய நண்பர்கள் நல்ல முறையில் மார்க்க பணியோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் ரிஸ்க். இது அழகான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு நாம் அனைவருக்கும் வழங்குவானாக. மன திருப்தி உள்ள ரிஸ்கை நாம் அனைவருக்கும் தருவானாக. அதை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் ஆக்குவானாக. ரிஸ்கினுடைய அதிகரிப்பை இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் வழங்குவானாக. இல்லாமல் அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்வானாக. இவ்வளவு நேரம் உட்கார்ந்து கேட்டதற்கு அல்லாஹ் நாளை மறுமை இதன் கூலியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை பரகா அல்மனா சென்டரில் வைத்து கிதாபுல் கபாயிர் இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய புத்தகத்தினுடைய தொடர் வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.